ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சம்திங் அபவுட் ஃபிஷன் பெட்ஸ். நம்ம R15M பைக் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து துணியை போட்டு அதை வந்து ஷீட்டு போட்டு போட்டு விட்ருக்கோம். இந்த பைக் பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். என்னது ப்ரோ பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம வண்டியில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷனை பற்றி தான் பேச போகிறோம் அந்த வீடியோவில். இப்போ அந்த வண்டியை கவர் வந்து வெளியெடுக்கிறேன். ஓகே கைஸ், கவர்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு, எல்லாம் ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்தாச்சு கைஸ். எப்போவுமே சைலாக பண்ணி தான் ஒன்றும் சர்வீஸ் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மண்ணாக படியுது பைக்கில். கைஸ் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக நான் அப்படி பண்ணிவிட்டு இப்படி சாவி போடுவேன், இது தெரிஞ்சிருக்காது, இது வந்து இருந்திருக்காது. பயந்துட்டேன், மறுபடியும் போட்டு ஆன் பண்ண முடியாது, கரெக்டாக காட்டுச்சு. சரி ஓகே கைஸ், வண்டி எடுத்துகிட்டு பறக்கிறோம். ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம பைக். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் அன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க முடிச்சுட்டு செம ராத்திரி, அது மட்டும் இல்லாமல் லைட் வேறு இல்லாமல் இருந்துச்சா, பார்த்துக்கோங்க. இவன் தான் அவள் எல்லாமே இவன் தான். இந்த பைக்கில் நான் உங்களுக்கு அஞ்சு மாடிஃபிகேஷன் பொருள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ப்ரோ என்கிட்ட ஒரு 2000 ரூபா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கைஸ் இந்த மாதிரி மண் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ரொம்ப கொட்டிருக்கு, அந்த மண்ணில் இருந்து இந்த மாதிரி படுது. ப்ரோ என்கிட்ட ஒரு 2000 ரூபா இல்லை 4000 ரூபா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பைக்குக்கு மெயினான ஆக்சசரிஸ் அது வந்து இந்த காசுக்குள்ளே இதுக்குள்ளே சேர்க்காதீங்க. நான் தனியாக சொல்கிறேன். இதில் ஒரு பம்பர் வரும் பார்த்துருக்கீங்களா? இதில் ஒரு பம்பர் வரும். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி இந்த சைடும் இல்லைன்னா அந்த சைடும் சாயாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு பம்பர் வந்திருக்கும். இந்த சைடு பம்பர், இந்த சைடு பம்பர் வரும். அப்புறமா இதில் ஒரு இது வரும். இந்த இது வந்து உடஞ்சிரும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இதில் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஆக்சசரிஸும் இந்த பைக்குக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம அழகுக்காண்டி பண்ணலை, வண்டி சேஃப்டிக்காண்டி. ஓகேவா? இன்னும் நான் சொல்ல போகிறது எல்லாம் அழகுக்காண்டி தான். வைசரு, பட் நான் வைசர் மாற்றலாம், பட் எனக்கு இதுவே சூப்பராக இருக்குது. இந்த வைசர் எதுக்கு மாற்றணும்னு நினச்சேன், அதுவே இப்போ இது போட்டிருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி கண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண் வந்து மாதிரி பிளிங்க் பண்ணி எரிய வைக்கலாம், அது சூப்பராக இருக்கும். அடுத்தது வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி கைஸ், அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து நீங்கள் முக்கோணம் மாதிரி மாட்டலாம். முக்கோணத்துலேயே நிறைய உண்டு, கலராக டிஃப்ரென்ஸாக. எனக்கு என்னென்னு சரியாக தெரில. ஆனால் நான் என் 220 பைக்கில் மாட்டிக்கிறது வந்து முக்கோணத்தில் குட்டி குட்டியாக உள்ள லைட்டாக இருக்கும். அதுதான் ஒரே ஒரு லைட்டு தான், மஞ்சள் கலரில். இது வந்து நம்ம முக்கோணம் மாட்டலாம், இல்லை இந்த நீளமாக இந்த குட்டியை LED இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும், அது மாட்டலாம். பின்னாடி அது மாட்டிக்கலாம். அது வண்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா அழகு கொடுக்கறது. அப்புறமா வேறு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணு பிளிங்க் பண்ணி எரிகிறது செமையாக இருக்கும். வேறு இந்த இடத்துல, இந்த நடுவில் இருக்கிற இந்த இடத்துல ஒரு ரிங் லைட்டு என்னென்னு தெரியும். லைட்டுக்கு மேலே ஒன்று இப்படி ரிங் லைட்டு மாதிரி ஒன்று உண்டு, அது மாட்டினா செமையாக இருக்கும். அதிலே இப்போ புதுசாக வந்திருக்கு போல். கலர் வந்து ஃபோன்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வெறியாக இருக்குங்க இதெல்லாம் மாட்டினா, அந்த ஆக்சசரிஸ்லாம். அப்புறம் நீங்கள் என்ன மாட்ட போகிறீங்கன்னு கேட்டால், எனக்கு மெயின் அந்த பைக்கில் பிடிச்சது இந்த கண்ணாடியை பார்த்தீங்களா, செமையாக அப்படி விட்டுக்கலாம். எனக்கு 220லேயும் எனக்கு அதான் பிடிக்கும், அதான் எனக்கு வாங்கினேன். கண்ணாடி பார்த்தீங்களா, செமையாக அப்படி விட்டுக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் விட்றது. ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கும், பைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னெல்லாம் பண்ணி ப்ரோ நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டால், முக்கியமானது ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்ரு. அதுக்கு முன்னக்கூட்டி எனக்கு இந்த பம்பர் ஃபஸ்ட்டு வாங்கி மாட்டணும். பம்பர் மாட்டிட்டு கைஸ், எனக்கு ஒன்று மட்டும் புரியல, டயர் இருக்குது, இந்த டயருக்கு பின்னால் ஏதாட்டும் இந்த மாதிரி மக்காடு ஏதாட்டும் வருமானு சொல்லுங்கள். ஓகேவா? எனக்கு சரியாக தெரில. R15 இது ரொம்ப பிடிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஒரு மெயினான விஷயம், இதில் ஏதாட்டும் மஃப்ளர் ஏதாட்டும் வருமானு சொல்லுங்கள். மக்காடு எனக்கு சரியாக தெரில. ஏன்னா நான் வண்டி வாங்க முடிச்சு அது இல்லை. மேபி இந்த வண்டியோட ஓனர் கலத்தி வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. மக்காடு எதுவும் வருமானு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து சேரு வந்து ரொம்ப அடிக்குது, பட் எனக்கு சேரு அடிச்சேன்னு வண்டியில் பிடிக்காது. எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு அடிக்குது கைஸ், எல்லாம் அசிங்கமாக இதா கழுவை தான் செய்யணும் போல், அவ்வளோத்துக்கு அடிக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது சேரு அடித்தாலும் பிடிக்கவே இல்லை. மெயின்டெனன்ட் காஸ்ட்டு எல்லாமே ரொம்ப இருக்குதா, ஆனால் சேரு வந்து ரொம்ப அடித்தாலே ஒரு மாதிரி எனக்கே வண்டி ஓட்டே பிடிக்கல. என்னடா இப்படி சேரு அடிக்குதுன்னு சொல்லி வண்டி ஓட்டே பிடிக்கல. அதே மாதிரி இந்த இடத்துல ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரில, அது தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஏன் தான் ரைட்டு கைஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல இப்படிலாம் இருந்ததே கிடையாது.
அப்பா இப்படிலாம் இருக்குது. மின் டிஸ்கை போய் பார்ப்போம். டிஸ்க் பிளேட்ஸ் இப்படியா கொடுக்கும். ஐயோ இங்கே இதுக்கெலாம் அப்படிலாம் இல்லை. சரி என்னென்னு போய் பார்ப்போம். ரொம்ப எனக்கு வந்து எப்பா இந்த மழை பெஞ்சாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது கைஸ். ஓகே கைஸ், இதுதான் அந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பேபியை தெரிலங்க பாருங்களேன். இந்த பைக் ஆன் பண்ண உடனேயே எல்லாம் கட்டுதுன்னு பாருங்கள். இது ஒன்றா, இது என்னன்னு தெரில. அது கீழே உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. இது மெசேஜி ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்குது. இது என்னதுன்னு தெரில. அப்புறமா இது இண்டிகேட்ரு. இது வந்து அந்த லைட்டு. இது லைட்டு. அப்புறமா இது என்னதுன்னு தெரில எனக்கு. மெயினாக இந்த ஃபோன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அப்புறம் மேலே இருக்கிற மெசேஜ் தான் எனக்கு என்னென்னு தெரியணும். அது டிசிஎஸ்ன்னு அது எனக்கு என்னென்னு தெரியாது. பைக்கை பற்றி எனக்கு இவ்வளோ தான் தெரியும். இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். இந்த மாதிரிலாம் மாட்டணும் ப்ரோ, இதெல்லாம் வண்டிக்கு அழகு கூடும் அப்படின்ட்டு. வைசர்லாம் மாற்றவே மாட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வைசர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு மேபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இண்டிகேட்டரில் நம்ம சமயம் அந்த இப்போ பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா 4 சைடு லைட் தெரியும். அதான் தெரியும். பார்க்கிங் லைட்டு மாதிரி, அதாவது பெரிய காருக்கெலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, பார்க்கிங் லைட்டு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த இண்டிகேட்டரையும் செட் பண்ணணும்னு ஆசை. இண்டிகேட்டர் வந்து எப்படின்னா, இண்டிகேட்டருக்கு தனியாக இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் அது கேப் வச்சு, இல்லைனா இங்கே தனியாக செட் பண்ணி செமையாக இந்த விட்டுட்டு இந்த என்ன பைக் கேடிஎம்மில் டியூக்கில் எரியும். மினி டியூக்லேயே ஏதோ டியூக்கில் எரியும் பார்த்துருக்கீங்களா, செம்மையாக இருக்கும். இந்த இடத்துல எரியும் கரெக்டாக ஃபேஸ் கிட்ட விட்டு எரியும். செம்மையாக இருக்கும் அது. அதே மாதிரி எனக்கு மாட்டணும் ஒரு ஆசை. இந்த இண்டிகேட்டர்லேயே வேறு இண்டிகேட்டர் இந்த எவ்வளோ குட்டியாக எல்ஐடியில் இருக்கும்ல, அந்த இதில் வாங்கி எனக்கு அப்படி மாட்டணும்னு ஆசை. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தேடிட்டு தான் இருக்கிறேன். தேடுறதுலாம் பெருசு இல்லை, தேடினா கிடச்சிரும். பட் அது நம்ம வந்து வாங்க முடிச்சா கரெக்டாக வாங்கணும், எல்லாம் பிரச்சனையாக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு அது சஜஷன் சரியாக இல்லாமல் போகலாம். அதான் கொஞ்சம் 4 பேர்கிட்ட கேட்டு விசாரித்து கரெக்டாக தான் வாங்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ இது உங்கள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கிட நான் ஆசைப்பட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய், டேக் கேர், பாய்.